பிலடெல்பியா என்கின்ற சபையை பற்றியும் அந்த சபைக்கு சபையின் தூதனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிற காரியத்தை யோவான் வழியாகவும் நம்மோடு இடைபெடுக்கிறார். பிலடெல்பியா என்பது பைலோஸ் பிளஸ் அடல்போஸ், இரண்டு வார்த்தைகள். பிலோஸ், அடல்போஸ். பிலோஸ் என்று சொன்னால் நேசம், அன்பு. பிலியேஸ் என்று சொல்வார், அன்பு, நேசம், காதல், இதை பற்றி சொல்வது. அடல்போஸ் என்றால் சகோதரர்கள் என்று கேட்கப்படும் சொல்லுங்க. இந்த இரண்டும் சேர்த்து சகோதர அன்புக்கு உரிய நகரம் என்று பொருள்படுகிறது. இந்த நகரம் கிரேக்க கலாச்சாரத்தை விதைப்பதற்கு மாதிரி வடிவமான ஒரு நகரம் பிலடெல்பியா என்பது. கிரேக்கமயமான ஹெலனிசம் என்கின்ற வார்த்தையை நான் அடிக்கடி பயன்படுத்துவோம். ஹெலனிசம் என்றால் கிரேக்க மொழி, கிரேக்க பண்பாடு, கிரேக்க வாழ்வியல், கிரேக்க கட்டிடக்கலைகள், கிரேக்க இலக்கியங்கள், இவற்றை கொண்டு கிரேக்கமயமாக மாற்றுகிற ஒன்று. ஆக கிரேக்கமயமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிற அதற்கு ஒரு படிக்கல்லாக இந்த நகரத்தை பயன்படுத்துது. இந்த பிலடெல்பியாவை கிரேக்கமயமாக்கி முழுக்க கிரேக்கருடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கென்று ஒரு பயிற்சி கூடமாக உருவாக்கிய இடம் இந்த பிலடெல்பியா என்று சொல்லுகின்ற இடமாக இருக்கிறது. இங்கே இந்த பிலடெல்பியா பகுதியில் தான் அதிகமான பிரிஜியா என்று சொல்லுகிற மக்களும் காட்டு மிராண்டிகள் என்று சொல்லுகிற அளவுக்கு பணக்குடிகளுமாக இருந்த மக்களை இப்போது அவர்கள் மாற்ற வேண்டும், அவருடைய இனமாற்று என்கின்ற அளவுக்கு செய்தது. குடியேற்றங்களை கொண்டு வந்து நிரப்பி அவர்கள் மயமாக மாற்று. ஒரு காலத்தில் காலனி ஆதிக்கமாக இருந்த பல்வேறு நாடுகளில் வெள்ளைக்கார மக்கள் அவருடைய கலாச்சாரத்தை கொண்டு வந்து எல்லாம் காலனிகளாக மாற்றினார். இந்தியா அவர்கள் அப்படியே வெள்ளைக்காரர்களை பிரதிபலிப்பது. வெளிநாட்டு மக்களுடைய பழக்க வழக்கங்களை நாம் மேற்கொண்டு அவர்களைப் போல வாழ முற்படுவது போன்ற காரியங்கள் காலனி ஆதிக்கம் காலத்தில் நிகழ்ந்தது என்று சொல்வார். காலனிகளாக உருவாக்கப்பட்டது என்று சொல்வார். அதே போல இப்போ சமீபத்துல நடைபெற்ற ஒன்று, இலங்கையில் தமிழ் மக்கள் அங்கிருந்து துரத்தப்பட்ட பிறகு குடியமர்த்தி, சிங்களர்களை குடியமர்த்தி முழுவதும் சிங்களர்கள் தான் இலங்கையில் இருக்கிறார்கள் என்பதை காட்டுவதற்கு அல்லது சிங்கள வாழ்வியலை கொண்டு போய் சேர்க்கின்ற ஒன்றாக பல இடங்களில் ஏற்பட்ட நிகழ்ச்சிகள் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு பயிற்சி களமாக உருவாக்கப்பட்டுதான் பிலடெல்பியா என்று அழைக்கப்படுகிறது. இந்த பிலடெல்பியாவை உருவாக்கினார்கள் என்று சொல்லுகிறார். அட்ரலஸ் என்பவர் தான் அதை உருவாக்குகிறார். இந்த பிலடெல்பியா எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி உருவாக்குகிறார். அப்படி உருவாக்குகிற போது அவரை எல்லாரும் சேர்ந்து பிலடெல்போஸ் என்று அழைப்பாங்க. ஓஸ்ல முடிஞ்சா ஆணுடைய பெயர் கிரேக்கத்துல. ஒஸ் என்கின்ற பெயர் கிறிஸ்டஸ், இயேசுஸ், இந்த ஒஸ்ல ஓஎஸ்ல முடிஞ்சா அது வந்து ஆணுடைய பெயர். பிலடெல்பஸ் என்கின்ற பெயரில் அவர் அழைக்கப்பட்டதுனால பின்னாளில் அது பிலடெல்பியாவாக குறிக்கப்பட்டதாக சொல்கிறார். மிகவும் செழிப்பான ஒரு நகரம். இதுல மிகச்சிறப்பு என்னவென்றால் கண்டங்களை இணைக்கின்ற நெடுஞ்சாலைகள் அங்கே இருந்தது. அழகிய கட்டிடங்களுக்கு இது பெயர் போனது. ஏன்னா கிரேக்க கலாச்சாரத்தை, அது கிரேக்க கட்டிடங்கள் எப்போதுமே அழகிய கட்டிடங்களாக இருந்தது. ஆகவே இது லிட்டில் ஏதென்ஸ் என்று சொல்வார். ஏதென்ஸ் நமக்கு தெரியும், ஒலிம்பிக்கினுடைய கருதப்படுகின்ற இடமாக அது இருந்தது. ஆக லிட்டில் ஏதென்ஸ் என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த இடம் அவ்வளவு தூரம் பெருமை மிக்கதாக இருந்தது. 7வது வசனம், பிலடெல்பியாவின் சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், பரிசுத்தரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகளை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர். இது பிலடெல்பியாவுக்கு சொல்லப்படுகின்ற ஒரு ஆண்டவர் எப்படிப்பட்டவர். முன்பு நாம் வாசித்தோம், சர்தையின் சபைக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியத்தை வெளிப்படுத்துகிறார் என்றால் 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடைய ஆண்டவர். ஆனால் இங்கே சொல்ல ஒருவரும் பூட்ட முடியாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்க முடியாதபடி பூட்டுகிறது. இங்கே கிரேக்கமயமாக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நடவடிக்கை எடுத்த போது இல்லை, நற்செய்திக்கான திறப்பு இருக்கிறது என்கின்ற நற்செய்தியை ஆண்டவர் கொடுக்கிறார். நற்செய்திக்கான திறப்பு இருக்கிறது என்கின்ற நற்செய்தியை ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆகவேதான் இப்படிப்பட்ட ஒன்றை ஆண்டவர் பொருட்படுத்துகிறார். இங்கே மிக அழுத்தமாக சொல்லப்படுவது சத்தியம் உள்ளவரும் பரிசுத்தம் உள்ளவரும். பரிசுத்தம் உள்ளவர் அவர் தூய்மையே வடிவானவர், அவரிடத்துல ஒரு குறையும்
இல்லை, ஒரு கலந்தமும் இல்லை என்கின்ற அடுத்ததாக சொல்லப்படுது சத்தியமுடையவர், ட்ரூ காட் அல்லது காட் ஹேஸ் ட்ரூ, அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த உண்மையுள்ளவர் அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம் தர்றாங்கன்னா, ட்ரூ நாட் ஃபால்ஸ், ட்ரூ நாட் ஃபேக். உண்மை என்பது அது பொய் அல்ல, அதே சமயத்தில் உண்மை என்பதும் போலி அல்ல, அவரே உண்மையாக இருக்கிறார். அது வேறொன்றை போல அல்லது இது போல அது என்று சொல்வதற்காக அல்ல, அவர் உண்மையே வடிவானவராக இருக்கிறார். அதனாலதான் இந்த உண்மை அப்படிங்கிறதுக்கு இரண்டு விதமான பொருளை தருகிறார். ஒன்று இது என்ன பொருள்? உண்மை என்பது நாட் ஃபால்ஸ், ட்ரூ, இட் இஸ் நாட் ஃபால்ஸ், ட்ரூ, இட் இஸ் நாட் ஃபேக். ஆனால் இன்னொரு உண்மை இருக்கிறது, அலேத்தினோஸ் என்கின்ற ஒரு வார்த்தை இருக்கு. அலேத்தினோஸ் என்பது உண்மையான, உண்மை என்ற கருத்துக்குரிய, உண்மையான உண்மை என்ற கருத்துக்கு உரியவராகிய இயேசு கிறிஸ்து என்கின்ற அடையாளத்தை இது சுட்டுகிறது. ஆகவேதான் இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், திறவுகோலை உடையவராக இருக்கிறார், திறவுகோலை உடையவராக இருக்கிறார். ஏசாயா 22 அதிகாரம் 22 வசனத்துல இந்த திறனை, இந்த திறவுகளை பற்றி சொல்லப்படுகிறது. என்ன திறவுகளை பற்றி சொல்லப்படுகிறது? விரைந்து வாசிங்க. 22, 22. தாவீதின் வீட்டின் திறவுகோலை அவர் தோளின் மேல் வைப்பேன், அவர் தோளின் மீது வைக்கப்படுது. இந்த யார் தோளின் மீது வைக்கப்பட்டிருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தோளின் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் இந்த வசனம் சொல்லுகிறது, பிலடெல்பியாவின் சபைக்கு தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவருமாக இருக்கிறவர். அது முன்பே அவர் மீது வைக்கப்பட்டிருந்த இறைவாக்கை நிறைவேற்றப்படுகின்ற இடமாக சொல்லப்படுகிறது. உன் செயல்களை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். நண்பர்களே, என் வார்த்தையை நீங்கள் கை கொண்டபடியினால் கடவுளின் பலம், கடவுளின் பலம் இந்த திறவுகோல் என்பதிலே கடவுளின் பலம் என்பது பவுல் சொல்லுகிறார், பவுலின் பலவீனத்தில் அது விளங்குகிறது. கடவுளின் பலம் என்பது பெரிய ஆற்றலில் இல்லை, ஒன்றும் செய்ய முடியாது என்பவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வைப்பது. இன்னொரு பலம் இருக்கிறது. இந்த பலம் என்பது சிறந்த வலிமையோ அல்லது திறமையோ அல்ல, மாறாக நம்பகத்தன்மையை வெளிப்படுத்துகிறதாக ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வலிமை என்கின்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. நீங்கள் கொஞ்சம் பலனோடு இருந்தீர்கள் என்பது, என்னுடைய பலன், என்னுடைய ஆற்றல் என்பது வெளியே காட்டப்படுகிற பெரிய ஆற்றல்களில் அல்ல, எவ்வளவு வலிமை இழந்த போதிலும் கடவுளுக்கென்று வலிமையோடு நிற்பது. இன்னமும் சொல்லப்படுகிற அந்த என்னுடைய திறன்கள், என்னுடைய கடவுள், நீங்கள் கொஞ்சம் பலனோடு இருந்தீர்கள் என்பது நாங்கள் வலிமையாக திறனோடு செய்தோம் என்பதல்ல, மாறாக கடவுளின் நம்பகத்தன்மைக்கு, கடவுளுக்கு ஏற்ற விசுவாசத்தோடு நீங்கள் இருந்தீர்கள், அதுவே பலனாக குறிக்கப்படுகிறதா சொல்கிறார். அடுத்த கூட சொல்லப்படுகிறது, நீங்கள் என் வார்த்தையை கை கொண்டபடினாலே, என் வார்த்தையை கை கொண்டபடினாலே. அவனுக்கு பல்வேறு அழுத்தங்கள் இருந்தது. ஒருபுறம் அரசு சார்ந்த ஒரு அழுத்தம், கலாச்சாரம், பண்பாடு, இதுல எல்லாவற்றிலும் ஒரு அழுத்தத்தை கொடுப்போம். எப்படி அழுத்தத்தை கொடுப்பது? யூதர் அல்லாதவர்கள் தங்களை யூதர்கள் என்று அழைத்துக் கொண்டார். ஆனால் உண்மையில் அவர்கள் யூதர்கள். ஆனால் அவர்கள் யூதர்களாக அவர்கள் வாழ்ந்திருக்கவில்லை. ஏனெனில் யூதர்கள் என்பவர் மோசேயின் நியாய பிரமாணத்தையும் ஆபிரகாமின் வாக்கு தத்தத்தையும் அறிந்தவர்கள். அவர்கள் யூதர்கள், மற்றபடி பெயர்ல யூதர்களாக இருப்பவர்கள், பிறப்பின் அடிப்படையில் யூதர்களாக இருப்பவர்கள் யூதர்களாக இல்லை. ஆகவேதான் சொல்லப்படுகிறது, அவர்கள் உங்கள் மீது தாக்குதல்களை நிறுத்தினார்கள், உங்களை துன்புறுத்தினார்கள். இவற்றுக்கு நடுவில் உங்கள் பலன் எப்படி இருந்தது? கொஞ்சம் இருந்தது, கொஞ்சமாக இருந்தது. உங்கள் பலன் கொஞ்சம் இருந்தது. இத்தனை தாக்குதலுக்கு மத்தியிலும், இத்தனை விதமான மிரட்டல்களுக்கு மத்தியிலும், இத்தனை வித துன்புறுத்தலுக்கு மத்தியிலும் நீங்கள் கொஞ்சம் பலத்தோடு இருந்தீர்கள். ஏன் நீங்கள் பலத்தோடு இருந்தீர்கள்? ஏன் நீங்க பலத்தோடு இருந்தீர்கள்? சொல்லுகிறார், என் வார்த்தையை நீங்கள் கை கொண்டபடினாலே.
இல்லைங்களா? அந்த பலன் எதிலிருந்து வருகிறது என்றால், நீ என் நாமத்தை மறுதலியாமல் இருந்ததும் பலன் தான். ஆண்டுடைய பெயரை மறுதலிக்காமல் ஆண்டவருக்கு விசுவாசத்தோடு இருப்பதும் அந்த பலனுடைய தன்மை தான். நான் ஏன் என்றால், நீங்கள் என் வார்த்தையை நீங்கள் என்ன செய்யவில்லை, நீங்கள் மறுதலிக்காமல் இருந்தீர்கள். என் வார்த்தையை நீங்கள் கை கொண்டபடியினால் ஆண்டவர் சொல்கிறார், இது ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். இல்லைங்களா? முன்பு இந்த திறந்த வாசல் யாருக்கு என்றால் கிரேக்கர்களுக்கு. ஆனால் அந்த பகுதி இந்த வெளிப்படுத்துகிற விசேஷம் சொல்லுகிறது, நாம் முன்பிருந்தே நாம் கற்றுக்கொள்கிற ஒன்று. இந்த நூலானது விசேஷமானது நிகழ்காலத்திய சவால்களுக்கு வேறொரு பொருளை அங்கே தருவது, நிகழ்காலத்திய பிரச்சனைகளுக்கு வேறொரு பொருளில் அவருடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதாக இருந்தது. அங்கே கிரேக்க கலாச்சாரத்திற்குத்தான் அது ஒரு பயிற்சி களமாக திறந்த வாசலாக வைத்திருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் கொஞ்சம் பலன், உங்களுடைய கொஞ்சம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கை கொள்வது, நீங்கள் கொஞ்சம் ஆண்டவருக்கு என்று மறுதலியாமல் இருந்தது, இதை கொண்டு பெரிய காரியத்திற்கு திறந்த வாசலை நான் வைக்கிறேன். இல்லையா? எவ்வளவு பிரச்சனைகள் இருந்த போதும் நம்முடைய நிகழ்காலத்துக்கு எவ்வளவு அழகாக பொருந்துகிறது. ஒரு புறத்தில் இந்த மாடல், இன்னொரு புறத்தில் அந்த மாடல், இப்படியெல்லாம் பல்வேறு மாடல்களை நம் முன்பாக நிறுத்திக் கொண்டிருக்கிற போது இவற்றுக்கு நடுவில் திறந்த வாசலுக்கான வாக்குறுதியை கடவுள் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் சொல்லுகிறார், அந்த உரிப்பாட்டுக்கு தான் சொல்லுகிறார், உன் செயல்களை நான் அறிந்திருக்கிறேன். அந்த வசனத்தின் தலைகளாக தான் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. எந்தெந்த செயல்? நீ கொஞ்சம் பலனோடு இருந்தாய், நீ கொஞ்சம் மறுதலியாமல் இருந்தாய், நீ கொஞ்சம் கண்ணுடைய வார்த்தையை நீ கை கொண்டிருக்கிறாய், ஆகவே திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ஏன் என்றால் உன் செயல்களை நான் பிலடெல்பியா என்கின்ற சொல்கிறதுக்கு இன்னொரு பொருளையும் சொல்லுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் திருச்சபையாக பெறுகிற அளவுக்கு அந்த பிலடெல்பியா இருந்தாங்க. ஒரு புறம் கிரேக்க மயமாக்குவது இருந்தது, ஆனால் இன்னொரு புறம் கிறிஸ்தவர்கள் நிறைய உருவானதுனாலே அவர்கள் சகோதர அன்பில் திளைத்திருந்தார்கள். இப்போது கூட சொல்லுவாங்க பிரதரன் சர்ச், அங்க அப்பாவும் சகோதரர் தான், மருமகனும், ஆமா எல்லாருமே சகோதரர். அந்த பிரதரன் சர்ச்சே சொல்லுவாங்க எல்லாருமே சகோதரர்கள் என்று சொல்லுவாங்க. கிறிஸ்துவ ஐக்கியத்தை அது வலுப்படுத்தி இருந்ததாலே அது பிலடெல்பியா என்று அழைக்கப்பட்டதாகவும் இன்னொரு வரலாற்றை சொல்லுகிறார்கள். எப்படியோ ஆனால் இந்த பிலடெல்பியா என்பது எப்படிப்பட்ட நிலைகள் பிரச்சனைகளை சந்தித்தது என்றால் 9ஆம் வசனம் சொல்கிறது, இதோ யூதர்கள் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று சொல்லுகிறவர்களாகிய கவனியுங்கள். இங்கே ஒரு சிக்கலையும் ஆண்டவர் வெளிப்படும். உங்களுக்கான பிரச்சனை, யூதர் அல்லாதவர்கள் தங்களை யூதர் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் ஒரு காரியம் இருக்கிறது, சாத்தானின் சபை அங்கே உருவாகும். இல்லையா? 2, உங்களை துன்புறுத்துகிறவர்கள் சாத்தானின் சபையாக இருக்கிறார், தீயோனுக்குரியவைகளாக அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொண்டபடி செய்க. எதிரியை அழிப்பது. எதிரி அழிப்பது என்றால் என்ன பொருள்? எதிரியை அழிப்பது. இந்த பகுதி நம்மோடு பேசுகிற ஒன்று, எதிரின் மீது அன்பு செலுத்த கடவுள் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிற போது அவங்க எல்லாரும் நண்பர்கள் ஆகிவிடுவார்கள். இப்போது எதிரிகளே, ஆகவே எதிரியை அழித்துவிடும். பிச்சைக்காரர்களை இல்லாமல் நாடு சுபிச்சமடைகிறது என்றால் எல்லா பிச்சைகளையும் கொண்டு வந்து துப்பாக்கி வச்சு சுட்டு அடித்து விட்டு இனிமேல் பிச்சைக்காரர்களே இல்லை என்று சொல்வதல்ல, மாறாக பிச்சைக்காரர்களே இல்லாதபடி எல்லாரும் பழமாக்கி விடுவது. இங்கே எதிரிகளை அழித்து விடுவேன், அவர்கள் உன் பாதத்தில் வந்து பணிவார்கள் என்று சொல்வது என்பது அவர்கள் மீது கிறிஸ்துவின் அன்பை செலுத்தி அவர்களும் உங்களுடைய நண்பர்களாக ஆக்கிக் கொண்டு, இப்ப யாரும் எப்படிப்பட்டவர்கள் இல்லை, எதிரிகளாக இல்லை. எதிரிகளை அழித்துவிடுவேன் என்பது அன்பிலே அத்தனை பேரையும் நண்பர்களாக எதிரிகளே இல்லை என்று சொல்லுகிற ஒரு அழகான காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ஆகவேதான் 11ஆம் வசனம் சொல்கிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அன்பானவர்களே, இந்த சீக்கிரமாய் வருகிறேன் என்பது வேகமாக வருகிறதை பற்றியோ அல்லது விரைவாக வருகிறதை பற்றியோ அல்ல, உடனடியாக என்பதும் கூட அல்ல,
நீங்கள் எப்போதும் ஆயத்தமாக இருங்கள் என்பதை பற்றியே அது பேசுகிறது. மிகவும் இப்போது விரைவாக நான் வருகிறேன் என்கின்றதாக அல்ல, மாறாக ஆண்டவருடைய காரியத்திற்கென்று ஆயத்தமாக இருப்பதை குறித்து சொல்லப்படுகிற ஒன்றாக, திடீர் அல்லது எதிர்பாராத விதமாக வருவேன் என்பது, சீக்கிரமாய் வருகிறேன் என்பது சீக்கிரம் வராது, வேகமா வராது என்பதில்லை. திடீரென்று அவர் வரப்போகிறார், எதிர்பாராத விதங்களிலே அவர் வரப்போகிறார். ஆகவே இந்த எதிர்பாராத விதங்களிலே வரப்போவதற்கு முன்பு நீங்கள் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது? நீங்கள் சோதிக்கும்படியாக, பூச்சக்கரத்தின் மேலுள்ள வரப்போகிற சோதனைக்கு நீங்கள் தப்பும்படி நானும் உங்களை காக்கின்றேன். மகா உபத்திரவத்தின் காலம், மத்தேயுவில் நாம் வாசிக்கிறோம் மகா உபத்திரவத்தின் காலம். இன்னும் கூட பல இடங்களில் இந்த மகா உபத்திரவத்தை பற்றிய செய்தி நாம் கேட்டிருக்கிறோம். பல இடங்களில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. இன்னமும் கூட வெளிப்படுத்தின விசேஷத்துல 6ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரம், இன்னும் 16ஆம் அதிகாரம் போன்ற இடங்களில் எல்லாம் இந்த உபத்திரவம் எப்படிப்பட்டதாக இருக்கும், கொடிய வேதனை எப்படிப்பட்டதாக இருக்கும், இந்த அந்தி கிறிஸ்துவின் காலம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்கின்ற செய்தியை நாம் பின்பு நாம் சிந்திக்க இருக்கிறோம். இருப்பினும் ஆண்டவர் தருகின்ற ஒரு செய்தி இருக்கிறது. இருப்பினும் விடாமுயற்சியோடு இருக்கிறது. உபத்திரத்தின் காலம் இருக்கிறது, இன்னும் பாடுகள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது. இருப்பினும் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? விடாமுயற்சியோடு இருக்க வேண்டும். ஆகவேதான் சொல்லுகிறார், இந்த உபத்திரவத்தின் காலத்திலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு விசுவாசத்தில் நீங்கள் விடாப்பிடியாக இருங்கள். விசுவாசம் தான் அதனுடைய அளவுகளாக இருக்கிறது. விசுவாசம் தான் நம்முடைய அடிப்படையாக இருக்கிறது. ஆகவேதான் இப்படி சொல்லுகிறார். இந்த 11ஆம் வசனம், 12ஆம் வசனம், 2 வசனங்களிலும் 2 மிக முக்கிய செய்திகள் கொடுக்கப்படுகிறது. இந்த பிலடெல்பியா நகரம் அடிக்கடி நிலநடுக்கத்தால் பாதிக்கப்படும். இந்த பிலடெல்பியா நகரம் பாதிப்புகளுக்கு உள்ளாக இருக்கின்ற சூழ்நிலையில் இருக்கும். பல்வேறு பாதிப்புகள், அதிர்ந்து போகிற நிலை இருக்கும். ஆனாலும் நீ எப்படி இருக்க வேண்டும்? உன் கிரீடத்தை ஒருவரும் எடுத்துக்கொள்ளாதபடி பற்றி கொண்டிரு. இல்லைங்களா? இதுல ரொம்ப ஜாக்கிரதையான விஷயம். உங்கள் கிரீடம் திருடப்படுவது யாரால்? ஒரு கிரீடம் என்ன ஆகிக்கொள்ளும்? உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். அதாவது பற்றி கொண்டு. உன் கிரீடம் யாரால் திருடப்படும்? திருடுங்களா? அடுத்து இந்த கேள்வி அப்படியே திருப்பி போடலாம். இந்த கிரீடம் யாரால் இழக்கப்படும்? நம்முடைய கிரீடத்தை யாரால் நாம் இழந்து போவோம்? பதில் சொல்கிறது, நம்மால் இழந்து போவோம். அப்படி என்றால் நாம் யாருக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? சாத்தானுக்கு அல்ல, நம் செயல்களுக்கு என்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 2 பெரிய செய்திகள் ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஒன்று, எதிரிகள் அழிக்கப்படுவது மாத்திரமல்ல, நம் கிரீடத்தை நாம் இழந்து போகாமல் பாதுகாக்க. ரொம்ப ஆச்சரியமான செய்தி இருக்கிறது. இந்த கிரீடம் யாரால் இழக்கப்படும் தெரியுமா? வெளியே இருக்கிற எதிரிகளால் அல்ல, வெளியே இருக்கிற சாத்தானால் நம்முடைய கிரீடம் இழக்கப்படுவது அல்ல, மாறாக நம் செயல்களால் நாம் கிரீடத்தை இழந்து போனவர்களாக மாறி. சாத்தான் வந்து பறிச்சு போக மாட்டான் கிரீடத்தை. நாங்கள் நாம் தான் நம்முடைய கிரீடத்தை இழந்து போக செய்வோம். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, 12ஆம் வசனம் சொல்லுகிறது, என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். யாரை? ஜெயங்கொள்ளுகிறவர் எவர்களோ அவர்களை தூணாக்குவேன். முன்பே சொன்னேன், நிலநடுக்கம் ஏற்படும், அதிர்ச்சி ஏற்படும். அப்போது பெரிய பெரிய தூண்களை வைத்திருப்பார்கள். அந்த தூண்கள் நிற்கும், மற்றவெல்லாம் நொறுங்கும். அதிர்ச்சிகள் ஏற்படும், பல்வேறு நிலையில நடுக்கங்கள் ஏற்படும். ஆனால் தூண்கள் மாத்திரம் நிலைத்திருக்கும். மற்றெல்லாம் தூணோட இதெல்லாம் அட்டாச் பண்ணிருக்காங்க, அதெல்லாமே. ஆனால் இன்னொரு உண்மை இருக்கிறது. இந்த தூண்களின் அஸ்திவாரம் எவ்வளவு உறுதியாக இருக்கிறதோ அதன் பொருட்டு தான் தூண் இருக்கிறது. நம்முடைய விசுவாசம் எவ்வளவு ஆழமாக அடித்தளமாக இருக்கிறதோ அப்போதுதான் தூணாக நாம் நிற்க முடியும். அந்த பிலடெல்பியா நகரத்துல பல இடங்கள்ல தூண்களில் மற்றவருடைய பெயரை எழுதி வச்சிருப்பாங்க. யாரெல்லாம் அதற்காக உழைத்தார்களோ அவருடைய பெயர் வைக்கப்பட்டிருப்பான். அந்த தூண்களுக்கு அவர்கள் பெயர் வைக்கும். வெற்றி கொண்டதற்கு அல்லது பலருக்கென்று உழைத்து பலருடைய வாழ்வுக்காக நிற்பவர்களுடைய பெயர் அந்த தூணாக கருதப்படுகிறது. அன்பானவர்களே,
ஆண்டுடைய நகரத்தின் மீது ஆண்டவர் புதிய பெயரை அவர்கள் மீது எழுதுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த பிலடெல்பியா சபையிலும் கொடுக்கிற பெரிய சவால்கள் இருக்கின்றன. ஒன்று, பல்வேறு விதங்களிலே பல்வேறு தாக்கம் நம்முடைய வாழ்க்கையின் முறையிலே, மொழிகளிலே, கலாச்சாரங்களிலே, கட்டிட அமைப்புகளில, வாழ்க்கை முறைகளிலே பெரிய அழுத்தங்கள் பல்வேறு இடங்களிலிருந்து கொடுக்கப்படலாம். ஆனால் கிறிஸ்துவுக்கென்று விசுவாசத்தில் கொஞ்சம் இருந்தாலும் கடவுள் நம்மை தூணாக மாற்றுகிறார். பல சமயங்களில் மற்றவர்கள் நம்மீது பல்வேறு அழுத்தங்களை கொடுக்க முடியும். ஆனால் நீங்களும் நானுமோ கொஞ்சம் பலத்தோடு அவருடைய பெயரை மறுதலியாமல் அவருக்கென்று நாம் நிற்கின்ற போது திறந்த வாசலை ஆண்டவர் உருவாக்குகிறார். எவ்வளவு நடுக்கங்கள், எவ்வளவு பிரச்சனைகள் வந்த போதும் கிறிஸ்துவின் அடித்தளத்தில் நாம் நிற்கின்ற போது தூண்களாக உறுதியோடு நிற்க முடியும் என்கிற நம்பிக்கை இந்த பிலடெல்பியா சபை நமக்கு தருகிறது. ஆகவேதான் இந்த பிலடெல்பியா சபைக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற இன்னொரு அழகான வார்த்தை இருக்கிறது. நான் உங்களை தூண்களாக்குவேன் என்பது வலிமை, உறுதிப்பாடு, கண்ணியமான அழகிற்குரியவர்களாக ஆண்டவர் நம்மை உருவாக்குகிறார். அன்பானவர்களே, புதிய பெயரை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இனி நீங்கள் புதிய எருசலேம் என்று அழைக்கப்படுகிறீர்கள். நம்முடைய வாழ்வை ஆண்டவருக்கு முன்பாக அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவர் தாமே இந்த பிலடெல்பியா என்பதற்கு இணங்க நேசத்திற்குரிய சகோதரர்களாக கிறிஸ்துவில் உறுதிப்பாட்டுடன் நிற்க ஆண்டவர் நம்மை நடத்துவாராக. தலைகளை தாழ்த்தி மன்றாடுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் கடவுளே, நம்முடைய திருமுன்னர் நாங்கள் பெற்றுக் கொள்கிற இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் என்ன செலுத்துகிறோம். நாங்கள் உமக்குரியவர்களாக வாழ்ந்திருக்கவும், கடவுளே ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை நாங்கள் கேட்க கடவுளாக நாங்கள் இருந்து அன்றைய எதிரிகளை அழிக்கின்ற வாழ்க்கையில நாங்கள் எதிரிகளை இல்லாத ஒரு வாழ்வுக்கு நேராக உருவாக்கும்படி நாங்கள் அன்பு செலுத்த எங்களுக்கு கற்றுத்தார். திருப்பாத்திரம் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தூண்களாய் நின்று நாங்கள் உமக்கென்று செயல்பட தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் திருவடியை வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் தந்தையே, ஆமென்.